ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரண்டைக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. மூட்டு வலி இருக்கவங்க, அப்புறம் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இந்த பிரண்டையை அடிக்கடி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி நல்ல பசி எடுக்கணும்னா இந்த பிரண்டையை நம்ம ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த பிரண்டையில் தான் துவையல் ரெடி பண்ண போகிறோம். பிரண்டை துவையலுக்கு தேவையான அளவு பிரண்டை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். பிரண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிற வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ பிரண்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ நம்ம துவையல் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க பிரண்டையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துப்போம். பிரண்டை நல்ல கலர் மாறுற வரைக்கும் அதை வதக்கி எடுத்துக்கணும். சரியாக வதக்கலைன்னா நம்மளுக்கு நாக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ பிரண்டையை தனியாக எடுத்ததுக்கப்புறம் அதே எண்ணெயில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் போட்டு உளுந்தம்பருப்பு நல்ல கலர் மாறுற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துப்போம். இப்போ உளுந்தம்பருப்பு நல்ல கலர் மாறி வந்துட்டது. இந்த டைம் நம்ம காரத்துக்கு 5 மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துப்போம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு நம்ம புளி எடுத்துப்போம். கூடவே துவையலுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பிரண்டையும் சேர்த்து இதில் போட்டு வதக்கிப்போம். இப்போ இது கூடவே துருவின தேங்காய் 1/4 கப் நம்ம போட்டுப்போம். இந்த தேங்காய் ஆப்ஷனல் தான். நம்ம தேங்காய் இல்லாமையும் இந்த துவையல் நம்ம ரெடி பண்ணி சாப்பிடலாம். நம்மளுக்கு அளவு அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் அளவு தான் தேவை அப்படின்னா நம்ம தேங்காய் போடாமையே நம்ம அதை வதக்கி இந்த துவையல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் போட்டு 2 கிளறினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுருவோம். இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இதை போட்டுக்கலாம். கூடவே துவையல் அரைக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிப்போம். இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துப்போம். இப்போ நம்மளோட ஹெல்த்தியான பிரண்டை துவையல் ரெடி ஆகிட்டது. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், அதே மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நம்ம இட்லி தோசைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி சட்னியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ஹெல்த்தியான பிரண்டை துவையல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.